ஹலோ கைஸ், தியேட்டரில் வெளிவந்த கூரன் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் படத்தில் இந்த விலங்குகளை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டாக இருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு நாய்க்கு நேர்ந்த ஒரு சோகமான நிகழ்வை அப்படி ஒரு ஃபீல் குட் மூவியாக எடுத்திருக்காங்க. கொடைக்கானலில் ஒரு நாய், அப்புறம் அந்த குட்டி நாய், அந்த அம்மா, அப்புறம் சின்ன சின்ன குட்டி, இந்த நாய்களாம் சேர்ந்து ஒரு ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா படத்துடைய வில்லன் சரக்கடிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு குட்டி நாயை கார் ஏற்றி கொன்றுவான். உடனே இந்த பெரிய நாய், அந்த அம்மா நாய் இதை பார்த்துன்னு ரொம்ப அப்செட் ஆயிரும். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட குட்டி நாயை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல நினைக்கும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போலீஸ்காரங்க அந்த நாயை அடித்து விரட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் படத்துடைய ஹீரோவான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்கக்கிட்ட போகும். அவங்க வந்து ஒரு நேர்மையான வக்கீலாக இருப்பாங்க. நாயோடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த நாய்க்கு எப்படியாவது நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் இந்த கேஸை போட்டு அப்படியே வாதாடுவார். இறுதியில் அந்த நாய்க்கு நீதி கிடைச்சதா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த படத்தில் நடிச்சிருக்க நாய் தாங்க செம்ம க்யூட்டாக நடிச்சிருக்கு. தன்னோட குட்டிகளை வச்சுக்கிட்டு ஒரு அழகாக கோர்ட்டில், போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி அந்த முகத்தில் அப்படியே தத்ரூபமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கு. அதேமாதிரி படத்துடைய ஹீரோனோட சொல்லலாம், படத்தையே ஃபுல் கண்டென்ட்டாக அப்படி தோல் மீது தாங்கி கடைசி வரைக்கும் பயணிச்சிக்கிறாரு எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செம்ம வேறு லெவலில் இருக்குது. அவங்களுடைய கேரக்டர் செம்மையாக சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாமல் போது இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய வீடியோ மியூசிக் அண்டு சினிமோட்டோகிராஃபிக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு டோன் கொடுத்துருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஆஃபில் ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அந்த நாய் காட்டுறது, அந்த நாய்க்கு நேர்ந்ததை எப்படா முடியும் அப்படின்ட்டு ஒரு பரபரப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே என்னையா ஒரு நாய்க்காக இப்படியெல்லாம் இயங்கணுமா, இப்படிலாம் ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில காட்சிகள் வெறும் நாடகத்தன்மையாக இருக்குது, ஒரு சில காட்சிகள் தத்ரூபமாகவும் இருக்குது. அந்த நாடகத்தன்மையான காட்சிகளை அகற்றிட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியை எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சின்சர் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.